மலைக்கோட்டையில் முட்டி மோதும் பால், சீனி, வெல்லம். மலைக்கோட்டைக்கு கீழே உள்ள தொகுதி ஸ்டார் தொகுதியாக மாறலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏகத்துக்கும் எகிரிட்டு இருக்காம். சிறுபான்மையினர் அதிகமா உள்ள இந்த தொகுதியில விசில் தலைவர் போட்டியிட போறாருன்னு ஆரம்பத்துல இருந்தே வதந்தி பரவிட்டு இருக்கு. அவரோட வியூக அமைப்பாளர் அதுக்கான அடிப்படை வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சூரிய கூட்டணியில நின்னு ஜெயிச்ச சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த சிட்டிங் எம்எல்ஏ கூட பேசி அவரை விசில் தலைவருக்கு ஆதரவா மாத்திட்டதாகவும் பேச்சு இருந்தது. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்ச சூரிய கட்சி இந்த முறையும் தொகுதியை அவருக்கே கொடுத்துடலாம்னு நினைக்குதான். தன்னோட வெற்றிக்காக அவர் பாடுபட்டுத்தானே ஆகணும் அப்படின்னு கணக்கு போட்டு சூரிய கட்சி காய் நகர்த்துதான். விசில் தலைவர் நின்னா கூட சிறுபான்மையினர் ஓட்டு உள்ளூர்காரருக்கு விழும், வேற யாராவது நிறுத்தினா வாக்கு சிதறிடும் அப்படின்னு சூரிய தலைமை கணக்கு போடுதான். இலை கட்சியை பொறுத்த வரைக்கும் சீனி மாதிரி இனிப்பான மாநகர் மாவட்ட நிர்வாகிக்கும் இன்னொரு அணிக்கு போயிட்டு திரும்பி வந்த வெல்லம் மாதிரி இனிப்பானவருக்கும் இடையில சீட்டு வாங்குறதுக்கும் கடும் போட்டியா. வெறும் சீனியும் வெல்லமும் இருந்தா போதுமா, கலக்கிறதுக்கு பால் வேண்டாமா அப்படின்னு ஆவின் பால்காரர் ஒருத்தரும் களத்துல குதிச்சிருக்காராம். மொத்தத்துல வெல்லம், சீனி, பால் எல்லாம் கலந்து இந்த தொகுதியில தேர்தலை இனிக்க வைக்க போகுதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இலைக்கட்சி தொண்டர்கள் மத்தியில எகிரிக்கிட்டு இருக்குதாம்.